ஸோ இன்றைக்கி 5/7/2024 இந்து பேப்பரோட ஃபஸ்ட் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சிஎம் இன்வைட்ஸ் எம்பிஸ் எம்எல்ஏஸ் டு லான்ச் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் 2 கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்த்துடலாம், இதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்களுடன் முதல்வர் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 ஸ்கீமை வந்துட்டு அதை கம்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க, லான்ச் பண்ண போகிறாங்க. சரியா? ஸோ மக்களுடன் முதல்வர் அப்படின்ற இனிஷியேட்டிவ் வந்துட்டு தருமபுரியில் ஜூலை 11 ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த மக்களுடன் முதல்வர் அப்படின்றத வந்துட்டு 2 ஸ்கீமை கம்ப்ரெஸ் பண்ணி இந்த மக்களுடன் முதல்வர் அப்படின்றத இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வரதா சொல்கிறாங்க. அந்த 2 ஸ்கீம் என்ன அப்படின்னாக்கா, உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படின்ற ஒரு ஸ்கீமும், கால ஆய்வில் முதல்வர் அப்படின்ற 2வது ஸ்கீமும் வந்துட்டு இதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் வந்துட்டு மக்களுடன் முதல்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த உங்கள் தொகுதியில் முதல்வர், அப்புறம் இந்த கால ஆய்வில் முதல்வர், இதெல்லாம் வந்துட்டு டிசம்பர் மாதம் 18 2023 லான்ச் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, 13 கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு ஒன்று சேருவாங்க, ஒன்றா இருப்பாங்க. ஸோ மக்கள் ஆகிய அவங்க வந்துட்டு அந்த 13 டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏதாவது குறைநிறைகள், அவங்களோட கிரிவன்சஸ், அவங்களோட ஒரு சில ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட மனு கொடுத்து அந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு அவங்களோட ஃபுல்ஃபில் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. இதோட கால அவகாசம் அப்படின்னு பார்த்தாக்கா 30 நாள் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்கீம் என்னென்னா, சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். இது வந்துட்டு செப்டம்பர் மாதம் 2022 வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. எங்கன்னா மதுரையில் தான். ஸோ இது என்ன செய்யுது அப்படின்னாக்கா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிளாஸ் ஸ்டூடெண்ட், 1ஆவதுலேருந்து 5ஆவது படிக்கிற கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு, அதாவது என்னென்னா ஸ்டேட் எய்டட் ஸ்கூலில், எஸ்பெஷலி ஃபார் ஸ்டேட் எய்டட் ஸ்கூலுக்கு வந்துட்டு நியூட்ரிஷனல் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு 14.40 லட்சம் ஸ்டூடெண்ட் வந்து பயனடைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் அப்படின்றது டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா, ஸ்டேட் எய்டடு ஸ்கூலுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. எப்போன்னா ஜூலை மாதம் 15 எங்கேருந்து அப்படின்னாக்கா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க இந்த ஒரு ஸ்கீமை. அடுத்தது ஆர்டிகல்ஸ் என்னென்னா, கிரேவ் கன்சர்ன்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்திருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ஸோ வைல்ட் லைஃப் டைப் 1 போலியோ அப்படின்ற ஒரு வைரஸ் வந்துட்டு பாகிஸ்தானில் ரொம்ப ரைஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ WHO என்ன சொல்கிறாங்கன்னா, கோல் ஆஃப் எராடிகேட்டிங் வைல்ட் லைஃப் போலியோ வைரஸ் டைப் 1 அப்படின்ற அந்த டைப் 1 வைரஸ் வந்துட்டு எராடிகேட் பண்ணணும். எப்போ அப்படின்னா 2026 நாங்கள் எராடிகேட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, பாகிஸ்தான்லேயும் அப்புறம் வந்துட்டு ஆப்கானிஸ்தான்லேயும் இந்த ஒரு வைரஸ் அப்படின்றது சின்ஸ் 2023 ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லாம் வந்துட்டு ரைஸ் ஆகிட்டு வர்றதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த ஆர்டிகல்ஸ், த ஷேப் ஆஃப் எ 5-year climate agenda ஃபார் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வருது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த 3 பாயிண்ட்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கோ ஹையர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன கோ ஹையர்னா, ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியாவோட பங்கேற்பு, அதாவது கிளைமேட் அஜெண்டாவோட கிளைமேட் சேஞ்ச் ப்ரொடக்ஷனோட பங்கேற்பு அப்படின்றது ரொம்ப இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்ப ஹையாகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு இந்தியாவோட பங்கேற்பு அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் லெவலில், ஸோ நெட் ஜீரோ அப்படின்றது 2070 இந்தியா வந்து செட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பஞ்சாமிர்தம் அப்படின்ற ஒரு டார்கெட்டை நம்ம வந்துட்டு செட் பண்ணியிருக்கோம் கிளைமேட் சேஞ்ச் அகைன்ஸ்டாக. அடுத்தது இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு குருகிராமில் இருக்குது. அப்புறம் சென்டர் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இந்தியாவில் செட் பண்ணியிருக்கோம். அடுத்தது குளோபல் பயோஃபியூவல் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் செட் பண்ணியிருக்கோம். இந்தியாவோட இதை ஒரு பங்கு வகிக்குது. அடுத்தது G20 அப்படின்ற ஒரு மீட்டிங்கை வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து அது அணியில் லீடர் ஆஃப் த குளோபல் சவுத் அப்படின்ற ஒரு டேக்கும் வந்துட்டு இந்தியாவுக்கு இருக்குது. ஸோ இந்தியா தான் வந்துட்டு குளோபல் சவுத்துக்கு ஒரு லீடராக வந்துட்டு திகழ்து. அது மட்டும் இல்லாமல் லீடர் ஆஃப் த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ஒரு லீடராகவும் இந்தியா தான் திகழ்ந்துகிட்டு இருக்குது. அது அணியில் வந்துட்டு ஸ்பெஷலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாய்ஸஸ் ஆஃப் த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்னு கூட சொல்கிறாங்க இந்தியாவை.
அடுத்தது என்ன பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா கோ வைடர் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. இது என்ன கோ வைடர் அப்படின்னாக்கா, ஸோ இந்தியா அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா பவர் செக்டரில் பவர் செக்டரில் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன மோஸ்ட்லி பார்த்துட்டோம்னா கோல் அப்படின்ற ஒரு நான் ரெனியூவபிள் எனர்ஜி மினரல்ஸ் அப்படின்ற அந்த கோலை வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் மோஸ்ட்லி 90 or 80% மேலே. ஸோ இப்போது என்ன ஆகுது, என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்கன்னா கோலை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு ரினியூவபிள் எனர்ஜியை பேஸ் பண்ணி நீங்கள் எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை வந்து ஸ்பெசிஃபிக்காக பவர் செக்டருக்கு இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்து அது வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு போயிட்டுருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த ஆர்டிகல்ஸில், இந்த டார்கெட் வந்துட்டு ஸ்பெஷலி ஃபார் பவர் செக்டருக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ், மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ், ஐடி செக்டர்ஸ், இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ், இப்படி பலதரப்பட்ட செக்டருக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டார்கெட்டை வந்துட்டு ரைட் அகைன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச், அதாவது கிளைமேட் சேஞ்ச் அகைன்ஸ்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டார்கெட்லாம் நம்ம வேரியஸ் செக்டருக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னா கோ டீப்பர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு நல்ல கொலாபரேஷனில் இந்த ஃபைட் அகைன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வரணும் அப்படின்றாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு எசென்ஷியல் ஆஃப் ஃபண்டை வந்துட்டு அலோகேட் பண்ணி அதை வந்துட்டு மானிட்டர் பண்ணணும். அவங்க கரெக்டாக வந்துட்டு அந்த ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணி கிளைமேட் சேஞ்சை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்களான்னு மானிட்டர் பண்ணணும். ஸோ சம் பாயிண்ட் ஆஃப் சப்போர்ட்டாகவும் கொடுக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி இந்த தேர்ட் பாயிண்ட்டை வந்துட்டு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்த ஆர்டிகல்ஸ் என்னன்னாக்கா தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவராக மகேசன் காசிநாதன் அப்படின்றவர் வந்துட்டு பதவி ஏற்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பதவியை வந்துட்டு யார் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னாக்கா ஆளுநர் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டு ஆளுநர் வந்துட்டு ஆர்.என். ரவி அப்படின்றவர் பதவி பிரமாணம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதோட பதவி காலம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 3 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு இவரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த டிபார்ட்மெண்ட்டு இவரோட ஸ்பெசிஃபிக்கலி ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அலுவலர்களாக இருக்கட்டும், பணியாளர்களாக இருக்கட்டும், இவர்கள் மீது வந்துட்டு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அந்த நேரத்தில் அந்த குற்றச்சாட்டை வந்து விசாரணை பண்ணி அதுக்கு சரியான சொல்யூஷனை வந்துட்டு கொடுக்கறது தான் இந்த ஒரு ஆர்கனைசேஷன், இந்த ஒரு அமைப்போட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அமைப்பை வந்துட்டு எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா தமிழ்நாடு லோக்கல் பாடிஸ் ஆம்பர்ஸ்மெண்ட்ஸ் ஆக்ட் 2014 பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு அமைப்பு வந்துட்டு செயல்படுறதா சொல்கிறாங்க. அடுத்த ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா திருக்குறள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஊறு ஓரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் 6 என்பர் ஆய்ந்தவர் கோல் அப்படின்ற ஒரு திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா நமக்கு இடையூறு வரும். ஸோ நிறைய இடையூறு வரும்போது அதை எப்படி நீக்கணும் அப்படின்றத நம்ம வந்துட்டு திங்க் பண்ணி அதை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இடையூறை வந்துட்டு நம்ம வந்துட்டு அகற்றணும் நம்ம வாழ்க்கையிலேருந்து அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அந்த இடையூறு நமக்கு வந்துடுச்சாக்கா அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு தைரியமாக இருந்து அந்த ஒரு இடையூரை நம்ம வந்துட்டு அகற்றுறதுக்கு போராடணும் அப்படின்றார். என்ன சொல்கிறேன்னா நமக்கு இடையூறு வர்றதுக்கு முன்னாடியே அதை எப்படி நீக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே நேரத்தில் இடையூறு வந்தாக்கா அதை தாராளமாக நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்ணி அதை நம்ம இடையூறை வந்துட்டு நம்ம வாழ்க்கையிலேருந்து அதை அகற்றணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும்னு இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அடுத்த ஆர்டிகல்ஸ் என்னென்னா கனடாவின் முதல் பெண் முதல்வர் முப்படை தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி ஏற்றிருக்காங்க. அது யார் அப்படின்னா ஜென்னி கரிக்னன் அப்படின்ற ஒரு பெண் தான் வந்துட்டு முப்படை தளபதியாக தலைமையேற்றிருக்காங்க. ஸோ அடுத்த ஆர்டிகல்ஸ் வந்துட்டு ஜெய்சங்கர் மீட்ஸ் வாங்கி சேஸ் எல்ஏசி மஸ்ட் பி ரெஸ்பெக்டட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் தான் எல்ஏசி. ஸோ எல்ஏசி அப்படின்றது வந்துட்டு எந்த 2 நாடுகளுக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு பார்டர் லைன் தான் வந்துட்டு டிமார்க்கேட்டட் பார்டர் லைன் தான் வந்துட்டு எல்ஏசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு 3 செக்டராக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஈஸ்டர்ன் செக்டரில் அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம் அப்படின்றது வரும். அப்புறம் வந்துட்டு மிடில் செக்டரில் உத்தராஞ்சல், ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்றது வரும். அப்புறம் வெஸ்டர்ன் செக்டரில் லடாக் அப்படின்ற ஸ்டேட்ஸ் வரும். இதை வந்து 3ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. இதோட கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 3488 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு எல்ஏசி வருது அப்படின்றாங்க.
பட் ஆனால் சைனா என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா என்டையர் அருணாச்சல் பிரதேஷ் வந்துட்டு சவுத் திபெட்டு வந்துட்டு சவுத்து திபெட்டு, ஸோ அதனால இது சைனாவுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி அருணாச்சல் பிரதேசை கிளைம் பண்ணுறாங்க. ஸோ எல்ஏசி எல்ஏசின்றதை பார்த்தாச்சு. இப்போ எல்ஓசி அப்படின்றது வந்துட்டு 1948 சீஸ் ஃபயர் தான் வந்துட்டு எல்ஓசி அப்படின்றாங்க. இது காஷ்மீர் வார் அப்போ யுனைடெட் நேஷன் வந்துட்டு மீடியேஷன் மூலியமாக வந்தது தான் எல்ஓசி அப்படின்றது. 1972 ஷிம்லா அக்ரிமெண்ட் அப்படின்றது ஒன்று க்ரியேட் ஆனிச்சு. ஸோ அதுபடி வந்துட்டு ஒவ்வொரு டிஜிஎம்போஸ் வந்துட்டு இந்த அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி இவங்க நிறைய வந்துட்டு மேப் டிமார்க்கேட் பண்ணி அதை வந்துட்டு ஓனாக வந்துட்டு இதை சரி பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் எல்ஏசி அப்படின்றது பார்த்துட்டோம்னா ஜஸ்ட் ஃபார் ஒன்லி கான்செப்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாங்க. அடுத்த ஆர்டிகல்ஸ் என்னென்னா, பிரம்மபுத்திரா லோன் ஃபீமேல் கரியால்ஸ் லாங் வெயிட் ஃபார் எ மேட் குட் எண்ட் ஜூன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரம்மபுத்திராவில் ஒரு தனியாக ஒரு ஃபீமேல் கரியால்ஸ் ஒன்று தான் வந்துட்டு வெயிட் ஆகிருக்கு, அது சாகிறதுக்காண்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கரியால் அப்படின்ற ஒரு உயிரினம் வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டரில் தான் இருக்கும், அது மோஸ்ட்லி நார்த் இந்தியாவில் தான் காணப்படுது அப்படின்றாங்க. இதோட ப்ரைமரி ஹேபிடேட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா சம்பல் ரிவர், அதாவது யமுனாவோட ட்ரிபியூட்ரி சம்பல் ரிவரில் தான் வந்துட்டு இது நம்மளால் பார்க்க முடியும். செகண்டரி அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் பார்க்கலாம் அப்படின்னாக்கா காக்ராவில், அப்புறம் காந்தக் ரிவரில், அதுக்கப்புறம் கிர்வா ரிவரில், அப்புறம் ராம்கர்வா ரிவர். ஸோ இங்கே இதனில் வந்துட்டு பிரம்மபுத்திரா ரிவர்லேயும் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து இண்டிகேட்டர் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வாட்டர் பொல்யூஷன்ஸ் வந்துட்டு பேஸ் பண்ணி நம்ம இதோட பாப்புலேஷனை வந்துட்டு ஒரு வாட்டர் பாடிஸில் இருக்குது அப்படின்னா அதோட வாட்டர் பாடிஸோட பாப்புலேஷன்ஸ் வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதோட பாப்புலேஷன் டவுன் ஆகுது அப்படின்னாக்கா ஸ்பெஷலாக இந்த வாட்டர் பொல்யூஷன்ஸ் அப்படின்றது நிறைய ஆகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்துட்டு ஐயூசிஎனில் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படின்ற மாதிரி இதை வகைப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஐயூசிஎன் அப்படின்றது இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அது ஐயூசிஎன்ஸ். ஸோ இது வந்துட்டு 1 2 3 1 2 3 4 5 6 7 ஸோ 7 டைப்பாக வந்துட்டு இதை வந்துட்டு வகைப்படுத்துகிறாங்க. ஐயூசிஎன்ஸ் வந்துட்டு உயிரினங்களை வந்துட்டு 7 வகைப்படுத்துகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம்னா லீஸ்ட் கன்சர்ன்ஸ். ஸோ இவங்களோட பாப்புலேஷன்ஸ் வந்துட்டு ஓரளவு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பயப்பட வேண்ட தேவையில்லை லீஸ்ட் கன்சர்ன்ஸில். இது நியர்லி த்ரெட்டன்ட் அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இந்த பாப்புலேஷன்ஸ் வந்து குறைய வருது, பட் அவ்வளோதான் வந்துட்டு நம்ம பயப்படுறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ வல்னரபிள் அப்படின்றது, ஸோ பாப்புலேஷன்ஸ் வந்துட்டு இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்டேஞ்சர்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பாப்புலேஷன் கம்மியாக ஆகிட்டு இருக்கு. கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட்னா பாப்புலேஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸ்டெண்ட் இன் வில்டு அப்படின்னாக்கா, ஸோ இது வந்து வைல்டில் வந்துட்டு இது டோட்டலாக வந்துட்டு இதோட பாப்புலேஷன்ஸ் டவுனு, பட் ஆனால் இதை வந்து கேப்டிவிட்டிஸ் மூலியமாக ஜூ, பார்க், ஸோ பயோஸ்பேர்ஸ் இங்கெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த வைல்டு அனிமல்ஸ் வந்து பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபைனலாக எக்ஸிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னாக்கா நம்மளோட பாப்புலேஷன்ஸ் வந்துட்டு டோட்டலாக இந்த ஒரு உயிரினத்தோட பாப்புலேஷன் வந்து டோட்டலாக வந்துட்டு இந்த பூமியிலேருந்து அழிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் எக்ஸிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரியை வந்து வகைப்படுத்துகிறாங்க. ஸோ ஐயூசிஎன்ஸ் வந்துட்டு இவங்களோட ஒரு 2 விஷயத்தை பேஸ் பண்ணி இவங்க வந்துட்டு இந்த சர்வே எடுக்கிறாங்க, இதை வகைப்படுத்துகிறாங்க. ஒன்று என்னென்னா பாப்புலேஷன்ஸோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் எவ்வளோ ஆகிருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணியும், பாப்புலேஷனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எப்படி டிக்ளைன் ஆகிருக்கு அப்படின்றத 2த்தையும் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த ஒரு வகைப்படுத்துகிறாங்க. அதாவது ஒவ்வொரு வகை டைப்பில் வந்து வகைப்படுத்துகிறாங்க. அது அன்னில் வந்துட்டு மக்கர் crocodiles அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்துட்டு ஐயூசிஎன்ஸில் வல்னரபிள் கேட்டகரியில் வச்சுருக்காங்க. ஸோ சால்ட் வாட்டர் crocodiles வந்துட்டு இது வந்து லீஸ்ட் கன்சர்ன்ஸில் இருக்குது. ஸோ இந்த 3 உயிரினங்களுமே பார்த்துட்டோம்னா சைட்ஸில் அப்பெண்டிக்ஸ் 1 வச்சுருக்காங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆக்ட் 1972 இது வந்து இந்தியாவோட ஆக்டு. ஸோ இது வந்து ஷெட்யூல்டு 1 வச்சுருக்காங்க. ஸோ சைட்ஸில் வந்துட்டு அப்பெண்டிக்ஸ் 1 இருக்குது அப்படின்னா இதோட ஏற்றுமதி இறக்குமதி, அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்துட்டு டோட்டலாக பேண்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவே வந்துட்டு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆக்ட் 1972 ஷெட்யூல்டு 1 இருக்குது அப்படின்னாக்கா இது வந்துட்டு அண்டர் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துகிறாங்க. ஸோ இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல் இது தான். தேங்க்யூ.